கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அந்த மூவில ஹை எவல்யூஷனியா நடிச்சிருப்பாரு. அவர் பேர் எனக்கு சரியா வாசிக்க வரல. பட் நான் சொல்றேன், சுப்புடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேர் வந்துச்சு. பட் கரெக்டா சொல்றேன்னா இல்லையான்னு தெரியல. அந்த ஹை எவல்யூஷனியா நடிச்ச அந்த ஆக்டர் இப்போதைக்கு பிரெய்னியாக்கா நம்ம டிசியூல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆர்வத்தை காட்டியிருக்காப்புல. இப்போதைக்கு பிரெய்னியாக்கு தான் நம்ம மேன் ஆஃப் டுமாரோ அந்த மூவில முக்கியமான வில்லனா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் ஜேம்ஸ் கன் எங்கேயுமே அஃபீஷியலா அதை பத்தி பேசல. பட் எல்லாருமே சொல்றது பிரெய்னியாக்கு தான் அதுல முக்கியமான வில்லனா வரப்போறாரு. பிரெய்னியாக்கை எதிர்த்து தான் நம்ம லெக்ஸ் லூதர் அண்ட் நம்ம சூப்பர்மேன் 2 டீம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரூமர் வந்திருக்க பட்சத்தில் இந்த ஆக்டர் நான் அந்த பிரெய்னியாக்கா நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ல, அதாவது நம்ம ஜேம்ஸ்கனோட 2 முக்கியமான ப்ராஜெக்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அண்ட் பீஸ் மேக்கர் சீசன் 1, இது 2லயுமே இந்த ஆக்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஹை எவல்யூஷனியா அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. ஸோ ஹை எவல்யூஷனரி வந்துட்டு சூப்பரான ஒரு ஆக்டரா நடிச்சிருப்பாப்ல. அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரை கண்டிப்பா ஜேம்ஸ்கன் வேற வேற ரோலுக்கு ஆக்டா இருப்பாருன்னு தான் நம்புறேன். பட் இந்த ரோலுக்கு, அதாவது பிரெய்னாக் ரோலுக்கு நம்ம ஜேம்ஸ்கன் இவரை கேஸ்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட் தான். சொல்ல போனா பிரெய்னாக் தான் அடுத்த படத்துல வில்லனா வரப்போறாருன்னே ஒரு டவுட் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு அந்த ரோலை கொடுத்தா ஓரளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணுவார் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு இவர் பிரெய்னாக்கை நடிச்சா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.